வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து முக்கால்வாசி நேரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை நம்ம எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். அந்த வேலை வந்த உடனே இது ரொம்ப கஷ்டம்ப்பா, இது பண்ண முடியாதுப்பா, இது வேலைக்காகாதுப்பா, இதெல்லாம் நிச்சயமாக நம்மளால முடியாது, இதை டிஸ்மிஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இப்போ எல்லாருமே இந்த டிஸ்மிஸ் பண்ணுறத ஆரம்பித்தாங்கன்னா இது எப்படி வாழ்க்கை முன்னேறும், வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகும், வாழ்க்கை எப்படி பெட்டர் ஆகும்? இது மாதிரி வாழ்க்கையெல்லாம் பெட்டரே ஆகாது. 125 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்தோம்னா நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டியே இருந்திருக்காது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் உலகம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது வெளிச்சம் இருக்கிற போது தான் உங்களால் வேலையே செய்ய முடியும். அதாவது கார்த்தால சூரிய உதயத்துலேருந்து சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்ச வரைக்கும் தான் உங்களால் வேலை செய்ய முடியும். அதாவது நீங்கள் லக்கிலி இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா கார்த்தால ஒரு 5:30 மணிலேருந்து நீங்கள் நைட்டு ஒரு 6-6:30 மணி மட்டும் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் தான் கெரசின்லாம் கூட லேட்டாக வந்தது. அதனால் ஏதாவது ஒரு பந்தத்தை எரிய வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேணால் 6-7 மணி மட்டும் இருக்கலாம். ஏன்னா எண்ணெய்ன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த எண்ணெயில் போட்டப்புறம் தான் நெருப்பு. அதுக்கப்புறம் கெரசின் வந்தது. கெரசினுக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்தது. இதுக்கு நடுவில் உலகத்தில் வேல் ஆயில்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பெரிய திமிங்கலத்தோட எண்ணெயை யூஸ் பண்ணி எரிய விட்டுட்டு இருந்தாங்க. அதனால திமிங்கலத்தை ஹண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்ஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டோம். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போனது தான். கப்பலில் போய் திமிங்கலத்தை பிடிச்சி அதுலேருந்து எண்ணெயை எடுக்கணுங்கிறது ஒரு ஐடியா. முதல்ல கப்பலில் போடுறதே ஒரு ஐடியா. கப்பலில் போய் திமிங்கலத்தை பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஐடியா. அந்த காலகட்டத்தில் மாபி டிக்குன்னு ஒரு பெரிய கதையே எழுதப்பட்டது ஹெர்மன் மெலிவில் அப்படிங்கிறவர்னால. இது அதுக்கப்புறம் ஜப்பான்லேயும் இந்த வேலாயிலுக்காக வேலை ஹண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியை கொளுத்தின அப்புறம் கரியும் தண்ணியும் யூஸ் பண்ணி நம்மளால் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர முடியும்னு அந்த எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பற்றி சிட்டிக்குள்ளே கொண்டு வர வரைக்கும் டெவலப் ஆன உடனே சிட்டியில் நைட்டு ஷிஃப்ட்டு, நைட்டில் வேலை செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெருசாச்சு. அதுக்கு முன்னாடி சிட்டியில் வழக்கெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. வழக்கை ஏற்றுறதுன்னு ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுப்பாங்க கார்ப்பரேஷன்லேருந்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விளக்கை அணைக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் நைட்டு உங்களை நீங்கள் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எழுப்பத்துக்கு அதை தட்டுவான். அந்த வேலையும் அவன் செஞ்சுட்டு இருந்தான். லண்டன் மாதிரி ஊரில் அவனும் செஞ்சுட்டு இருந்தான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உலகம் 120 வருஷத்துக்கு முன்னாடி எது மாதிரி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்கு. இது மாதிரி உலகத்தை அவங்களால கற்பனையே பண்ண முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் கரண்ட்டு போனால் நம்மளாம் இறங்கி கவர்மெண்ட்டை போட்டு அப்படிங்கிற அளவு கேட்க போயிடும். 125 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஸோ 2 பேர் தான் இதுக்கு மெயின். ஒன்று எடிசன், இன்னொன்று நிக்கோலாய் டெஸ்லா. இவங்க 2 பேரும் பண்ண எலக்ட்ரிசிட்டியை காமன் மேன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக்காக எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துருச்சு. எலக்ட்ரிக்னு ஒன்று இருக்குது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் யூஸ் பண்ணணுமா, டைரக்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணால் தான் லாங் டிஸ்டன்ஸுக்கு கரண்ட்டை நகர்த்த முடியும். இல்லாட்டா கரண்ட்டை நகர்த்த முடியாதுன்னு நம்மளுக்கு காமிச்சது நிக்கோலாய் டெஸ்லா. டைரக்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், டிசியை யூஸ் பண்ணி அப்படின்னு நம்மளுக்கு ஐடியா கொடுத்தது எடிசன். எடிசன் தான் டெட்ராய்ட்டில் 2 தெரு ஃபுல்லாக லைட்டை டெவலப் பண்ணி முதல்ல பப்ளிக்காக லைட்டை கொண்டு வந்து அவன் தான். ஆனால் பின்னாடி அவனே ஏசி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி பெருசாச்சு. இந்த சேனல்லையும் பல இடத்துலையும் பல்பை ரெடி பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கு. பல டெக்னாலஜி ட்ரை பண்ணி கடைசியில் நூலை கார்பனேட் பண்ணி அதுதான் 40 ஹவர் வந்தது. அதுலேருந்து வந்தது தான் ஃபிலமெண்ட். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷம் கூட எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. அதோட நம்ம பல டெக்னாலஜிகளை டெவலப் பண்ண அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி இன்றைக்கி இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸ்டூடியோ ஃபுல்லாக லைட் இருக்குது. இது மாதிரி இது 125 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் யார்கிட்டையாவது சொல்லியிருந்தேன்னா என்னை பார்த்து சிரிச்சிருப்போம். இது மாதிரி கேமரா வச்சு நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாக அதை அமுச்சு எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு கார்த்தால் இதை போட முடியும்னு நான் சொல்லியிருந்தேன்னா இது இம்பாசிபிள். உலகத்தில் இது மாதிரி இன்றைக்கி எல்லா முக்கால்வாசி விஷயம்
எலக்ட்ரிக் காராக இருக்கட்டும், பெட்ரோல் காராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சது தான். அந்த இம்பாசிபிளை ரீச் பண்ணுறதுக்கு சில பேர் ஸ்ட்ரைவ் பண்ணி கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது தள்ளி லிமிட்டை கொஞ்சம் புஷ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு ப்ரோக்ரஸ்னு வந்திருக்கு. வாழ்க்கையில் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டெஸ்லா மாதிரியோ இல்லை எடிசன் மாதிரியோ எலக்ட்ரிசிட்டியை புஷ் பண்ண மாதிரி, இல்லை சில பேர் சேர்ந்து அமெரிக்காவில் மிலிட்ரிக்காக யூஸ் பண்ண வெப் இன்டர்நெட் சிஸ்டமை உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்து எதை வேணால் நீங்கள் எப்போ வேணால் அந்த ஆக்சஸ் பண்ணலாம். அலெக்சாண்ட்ரியாவோட பெரிய லைப்ரரி இன்டர்நெட்டில் அந்த லைப்ரரி கொண்டு வந்ததும் இது மாதிரி சில பேர் டெக்னாலஜியை புஷ் பண்ணதுனால தான் இன்றைக்கி உங்களால் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இதை பார்க்க முடியுது. இல்லாட்டா இதை எவனா புஸ்தகமாக எழுதி அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து அப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும். அதனால் வாழ்க்கையில் எது இம்பாசிபிள்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இன்றைக்கி எது இம்பாசிபிளாக இருக்கோ நாளைக்கு அது பாசிபிள் ஆகும். வாழ்க்கைங்களோட முறையே மாறிடும். நீங்கள் மறந்து போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்ததுன்னு. அதனால் வாழ்க்கையில் ஹியூமன்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகணும்னா இம்பாசிபிளை ஸ்ட்ரைவ் பண்ணணும். ஸ்ட்ரைவ் தான் ஒரு விஷயம் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறத எப்படியாவது பண்ணி காட்டுறேன்டான்னு அது பின்னாடி சுற்றினீங்கன்னா தான் வாழ்க்கையில் நிஜம் ப்ராக்ரஸே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.